வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பள்ளி மாணவர்களை தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச பேருந்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். காரைக்கால் கிளை சிறையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் 31.56 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் சாலைகளை ஆக்கிரமித்தால் அபராதம் விதிப்பதுடன் வழக்கு பதிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பள்ளி மாணவர்களை தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச பேருந்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் தேசிய ஞான கும்பம் 2024 விழா புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ளது. வரும் 21ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல், கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துதல் மற்றும் கற்றல்களை ஊக்குவிப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெறவுள்ளது என கூறினார். இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, உத்தரகாண்ட் மாநில கல்வி அமைச்சர் தான்சிங் ராவத், மயிலம் பொம்மபுர ஆதீனம் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி மாணவர்களை தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச சிறப்பு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு வழங்க தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். இல்லை, அதுதான் மாணவர்கிட்ட எங்கிட்டையும் நிறையா இந்த கல்லூரி மாணவர்கள் என்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் கூட கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை நான் பஸ் வசதி ஏற்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் சம்மந்தப்பட்ட உயர்கல்வித்துறையினுடைய இயக்குனர் செயலாளர் பேசிட்டு அதற்குரிய ஏற்பாடு, ஏன்னா நம்ம இப்போ பள்ளி கல்வித்துறை மூலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பஸ்ஸில் தான் இப்போ அவங்களுமே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு யூனிவர்சிட்டி கிட்ட போகும்பொழுது அவங்களுக்கு உரிய வசதி இல்லை நிறைய இடத்துல. காரைக்கால் கிளை சிறையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கிளை சிறையில் சில மாதத்துக்கு முன்பு கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்தார். அதேபோன்று மற்றொரு கைதி ஒருவர் தற்கொலைக்கு முயற்சி செய்தார். இந்த நிலையில் கிளை சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் சிறைச்சாலையை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்ட கிளை சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கிளை சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்புகள் சரியாக செய்யப்பட்டுள்ளதா என்றும் கைதிகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் மற்றும் உணவுகள் தரமாக உள்ளதா என்று மாவட்ட ஆட்சியர் சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தார். மேலும் அடுத்த ஆண்டு காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரி அரசு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இங்கே இருக்கக்கூடிய கழிவறைக்கு தேவையான கூடுதலாக டோர் அது மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது அது நல்ல நிலைமையில் இருந்தாலும் கூடுதலாக 1-2 வசதிகள் அவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதை பொதுப்பணித்துறைக்கு அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்களும் அதை முறைப்படி செஞ்சு கொடுப்பதற்கான வேலைகளை வரும் 2-3 நாள். புதுச்சேரியில் 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் 31.56 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் ஜெயமாலினி. இவர் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை கிளிக் செய்த போது வாட்ஸ்ஆப்பிற்கு சென்றது. அதில் பெயர் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்யுமாறு காண்பித்தது. அதனை அடுத்து மர்ம நபர் லிங்க் ஒன்றை அனுப்பினார். அதை கிளிக் செய்தபோது அவரது பெயரில் கணக்கு உருவாக்கப்பட்டது. அந்த கணக்கு மூலம் அவர் 200 ரூபாயை செலுத்தினார். தொடர்ந்து அவருக்கு 50 ரூபாய் கூடுதலாக பணம் வந்தது. மேலும் VIP உறுப்பினராக இருக்க வேண்டும் என வந்ததால் அதை நம்பி அவர் மொத்தமாக 6.88 லட்சத்தை அனுப்பி ஏமாந்தார். அதேபோல் நயினார் மண்டபத்தை சேர்ந்த வேலாயுதம் என்பவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் கூறியதை நம்பி 13 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். தொடர்ந்து முத்திரையர் பாளையத்தை சேர்ந்த திவ்யா ஆன்லைன் மூலம் 11.68 லட்சம் ரூபாய் அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்தார். இது குறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர்.
புதுச்சேரியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் சாலைகளை ஆக்கிரமித்தால் அபராதம் விதிப்பதுடன் வழக்கு பதிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்களுக்கான சாலைகள் ஆக்கிரமிப்புகள் பிடியில் சிக்கியிருப்பதை ஏற்க முடியாது. சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஏற்கனவே போதிய அவகாசம் கொடுக்கப்பட்டுவிட்டது. தாங்களாகவே முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. ஆனாலும் அகற்றவில்லை. இதனால் ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றி வருகிறோம். மீண்டும் சாலைகளை ஆக்கிரமித்தால் முதலில் அபராதம், அடுத்து வழக்கு பதிவு செய்யப்படும். ஆக்கிரமிப்பு அகற்றிய போது சில கட்டடங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் இருந்ததால் அவர்களுக்கு மட்டும் சிறிது கால அவகாசம் தரப்பட்டுள்ளது. உண்மையான காரணம் என்பதால் தரப்பட்டது. மற்றபடி ஆக்கிரமிப்புகளை அகற்ற கால அவகாசம் கிடையாது. உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். இல்லையெனில் நாங்கள் அகற்றி விடுவோம். சாலை ஆக்கிரமிப்பில் இனி சமரசம் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற பழங்குடியினர் கௌரவ தின விழாவில் பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் காணொலி புதுச்சேரியில் ஒளிபரப்பப்பட்டது. இதில் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் பழங்குடியின மக்கள் மேம்பாட்டுக்காக பாடுபட்ட பழங்குடியினர் விடுதலை போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் பிறந்த தினத்தையொட்டி பழங்குடியினர் கௌரவ தின விழா மத்திய அரசால் நடைபெற்று வருகிறது. அதன்படி மத்திய அரசு சார்பில் பீகார் மாநிலத்தில் உள்ள ஜமுய் மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். பிரதமரின் நிகழ்ச்சி அனைத்து மாநிலங்களிலும் காணொலி காட்சி மூலம் ஒலிபரப்பப்பட்டது. புதுச்சேரியில் தர்மாபுரி பகுதியில் தனியார் மண்டபத்தில் பிரதமர் நிகழ்ச்சியின் காணொலி காட்சி ஒலிபரப்பப்பட்டது. புதுச்சேரி ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணன்குமார், சட்டப்பேரவை உறுப்பினர் AKD ஆறுமுகம், தலைமை செயலர் சரத் சௌஹான், அரசு செயலர் முத்தம்மா, ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குற்றவாளிகளை வளர்த்து விடுவதும் அவர்களை பாதுகாப்பதும் முதலமைச்சர் ரங்கசாமியும் அமைச்சர் நமச்சிவாயமும் தான் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறிய நமச்சிவாயம் அமைச்சரவையில் இருந்து ஏன் வெளியேறவில்லை என்றும், பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு கட்சி மாறிய பின் இப்படி பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றார். குற்றவாளிகளை வளர்த்து விடுவதுடன் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதும் முதல்வர் ரங்கசாமியும் அமைச்சர் நமச்சிவாயமும் தான் என்ற அவர், இவர்கள்தான் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயுள்ளது என்றார். ஆயுள் தண்டனை கைதியை விடுதலை செய்ய என்னிடம் சிபாரிசுக்கு வந்தவர்தான் நமச்சிவாயம். அதற்கு நான் ஒத்துழைக்கவில்லை என்று கொலை குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பு உள்ளவர் அமைச்சர் நமச்சிவாயம். 8வது முறையாக கட்சி மாறியுள்ள நமச்சிவாயத்திற்கு என்னை பற்றி பேச தகுதியில்லை என்றார். காவல்துறையுடைய அமைச்சராக இருந்த பொழுது 13 ரவுடிகளை குண்டர் தடை சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தோம். புதுச்சேரி மாநிலத்தில் திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் நெல்லித்தோப்பில் ஒரு சேட்டு புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர்கள் மற்றும் ஓவர்சீர் பணிக்கு எழுத்து தேர்வில் தேர்வானோருக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நவம்பர் 26, 27, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சீர் பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதில் இளநிலை பொறியாளர்கள் பணிக்கு தேர்வான 99 பேருக்கு நவம்பர் 26, 27 ஆகிய தேதிகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஓவர்சீர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு நவம்பர் 29ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு பணி புதுச்சேரி பொதுப்பணித்துறை மத்திய அலுவலகம் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் நகரில் ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் நகர் மேற்கு விரிவாக்கத்தில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 11,61,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை
அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேகம் மற்றும் பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் அன்னாபிஷேக விழா மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அன்னாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அன்னாபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேலே தீபம் ஏற்றப்பட்டது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திரா இண்டென் சர்வீஸ் மற்றும் புதுவை இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் LPG பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இந்திரா இண்டென் சர்வீஸ் மற்றும் புதுவை இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ஜாஸ்மின் தலைமை தாங்கினார். கல்லூரியின் NSS நிகழ்ச்சி அதிகாரி சரவணன், உழவர்கரை பெண்கள் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி, இந்திரா இண்டென் சர்வீஸ் மேனேஜர் உமா ஆகியோர் மாணவிகளுக்கு LPG பாதுகாப்பு பற்றி விளக்கினர். இவ்விழாவில் இந்திரா இண்டென் சர்வீஸ் பரசுராமன், மாநில NSS அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் முன்னாள் ஆசிரியர் தேசிய விருதாளர் ஆசிரியர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவின் ஏற்பாடுகள் கல்லூரியின் NSS அதிகாரிகள் செய்திருந்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர். பயிற்சியாளர் இல்லாததால் 9 அரசு பள்ளிகளில் NCC பாடப்பிரிவுகள் நீக்கப்பட்டதற்கு நேரு MLA கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுயேட்சை MLA நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசு பள்ளிகளில் இயங்கி வந்த NCC சீனியர் மற்றும் ஜூனியர் பிரிவு பயிற்சியாளர்கள் இல்லாததால் NCC பாடப்பிரிவு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாவலர் நெடுஞ்செழியன் கல்வே காலேஜ், இளங்கோவடிகள், ஜீவானந்தம், விவேகானந்தா, உழவர்கரை அரசு பள்ளி, தந்தை பெரியார் பள்ளி, கல்மண்டபம் பள்ளி, தொண்டமானத்தம், துருவிகா, கணுவாய்பேட்டை பள்ளிகள் NCC ஜூனியர் பிரிவு இயங்கி வந்தது. தற்போது நாவலர் நெடுஞ்செழியன் தொண்டமானத்தம் பள்ளியில் மட்டுமே இயங்கி வருகிறது. மீதமுள்ள 9 பள்ளிகளில் NCC ஜூனியர் பிரிவு ரத்தாகியுள்ளது. அரசு பிரிவுகளில் ரத்தான NCC ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகள் தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை தொழில்நுட்ப பள்ளியில் மட்டுமே NCC சீனியர் பிரிவு உள்ளது. அங்கும் பயிற்சி அளிக்க நிரந்தர ஆசிரியர் இல்லாததால் அப்பள்ளியும் NCC பாடப்பிரிவு தகுதி இழக்கும் நிலை உள்ளது. எனவே அரசு பள்ளிகளில் NCC பாடப்பிரிவு மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் சார்பில் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசாருக்கு ஒளிரும் கவச உடை வழங்கப்பட்டது. போக்குவரத்து போலீசாரின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தும் வகையில் போக்குவரத்து SP மோகன்குமார் ஏற்பாட்டின் பேரில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 என்ற அமைப்பு கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீசாருக்கு ஒளிரும் கவச உடை மற்றும் கையுறைகளை வழங்க முன்வந்தது. இதனை போலீசாருக்கு வழங்கும் நிகழ்ச்சி கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் நடந்தது. போக்குவரத்து சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி கலந்து கொண்டு ஒளிரும் கவச உடை மற்றும் கையுறைகளை போக்குவரத்து போலீசாருக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் போக்குவரத்து SP மோகன்குமார், இன்ஸ்பெக்டர் கணேசன், சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன், சந்திரசேகரன், பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் KAS சேர்மன் அக்ஷயா உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பேஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பேஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடாட்ச தீபார்த்தனை மற்றும் பஞ்சமுக தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குளா விநாயகர் ஆலயத்தில் உள்ள குப்பை தொட்டியில் காலி மது பாட்டில் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை அருகே பிரசித்தி பெற்ற மணக்குளா விநாயகர் ஆலயம் உள்ளது. புதுச்சேரியின் அடையாளமாக உள்ள இக்கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் தினசரி ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இக்கோவில் வளாகத்தினுள் உள்ள குப்பை தொட்டியில் பிரசாத தொன்னைகளுடன் வெளிநாட்டு உயர் ரக காலி மது பாட்டில் கிடப்பதும் அதனை பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் கருப்பு நிற குப்பை சேகரிக்கும் பையில் கொட்டி கோவில் வளாகத்தில் இருந்து வெளியே எடுத்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பக்தர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதே கோவிலில் ஊழியர்களுக்கு அசைவ பிரியாணி வழங்கியதாக சர்ச்சை எழுந்து விசாரணை நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கதாகும். முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 16 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள யோகா மையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப யோகா மையத்தின் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய யோகா மையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மருத்துவத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், துணை இயக்குனர் ஆரம்ப சுகாதார நிலையம் டாக்டர் ரகுநாத், ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் அஸ்வினி, ஹோமியோபதி டாக்டர் தனலட்சுமி, சித்தா டாக்டர் சாந்தி மற்றும் பொதுப்பணித்துறை கட்டிட பிரிவு உதவி பொறியாளர் ரவீந்திரன், இளநிலை பொறியாளர் குமார் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத அன்னாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை அடுத்த நெட்டபாக்கம் தொகுதி ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு ஐப்பசி மாத அன்னாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பகல் 12 மணி அளவில் சந்திரமௌலீஸ்வரருக்கு அன்னம், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பூக்கள் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து வழிபாடு நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி குமரேசன், ஊர் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கோவிந்தராஜ் உட்பட கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டு சென்றனர். சிவன் கோவில்களில் தினந்தோறும் 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒருமுறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானதாகும். இந்த அன்னாபிஷேகத்தை கண் குளிர பார்த்தவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பார்கள். அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமியான புதுச்சேரி கூனிமுடக்கு சேரன் நகர் பகுதியில் எழுந்து இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு
மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக காய்கறிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் மற்றும் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை மற்றும் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 300 காளி உபாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பள்ளி மாணவர்களை தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச பேருந்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். காரைக்கால் கிளை சிறையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் 31.56 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் சாலைகளை ஆக்கிரமித்தால் அபராதம் விதிப்பதுடன் வழக்கு பதிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.